வணக்கம் மாணவர்களே, இருந்து குரூப் 4க்கு கரெக்டாக 32 நாள் இருக்கு. இந்த 32 நாளில் தமிழில் 100க்கு 100 எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு லட்சியமுடைய மாணவர்களாக இருங்க. சார் லட்சியம்னா என்ன சார் அப்படின்னா, வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாமினேஷனில் ஜெயிச்சு இதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி இந்த ஆஃபீஸ் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி அதை நம்ம ஸ்டேட்டஸாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு இருங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் நான் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் பேட்சில் எப்படிப்பட்ட மாணவர்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு லட்சியம் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய டெஸ்டஸ் நீங்கள் அட்டன் பண்ணாலும் உங்களுக்குள்ள ஒரு லட்சியம் இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்துவீங்க. ஏன்னா லட்சியம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான இலக்க நோக்கி நீங்கள் சரியாக போவீங்க. லட்சியம்னா என்ன சார் அப்படின்னா, இதுக்கும் கூட நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு இல்லையா, ஒரு மனுஷனுக்கு ஒரு முறை வந்து அது ஆசை. இப்போ எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு இப்போ 20 லட்சம் பேர் டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணியிருப்பாங்க. 20 லட்சம் பேருக்குமே ஆசை இருக்கும். ஓகேங்களா? அந்த ஆசையோட அடுத்த கட்டம் தான் என்ன லட்சியம். இருமுறை வந்து அது லட்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது மாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்கும். இப்போ 20 லட்சம் பேரில் ஒரு 10 லட்சம் பேருக்காவது நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் வந்திருக்கும். அதை தாண்டி அடுத்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, கனவு. கனவு என்ன தெரியுமா? பல முறை வந்தால் அது பேர் தான் கனவு. எனக்கு அரசு அதிகாரி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தை உருவாக்கி அந்த லட்சியத்தை கனவாக மாற்றுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வெற்றியாளர்களாக கடைசியாக மாறுறாங்க. நிறைய பேர் இந்த 20 லட்சம் பேரில் எப்படி வந்து 6000 பேரை மட்டும் வெற்றி பெறாங்க அப்படின்னா இதுக்கு முதல் ரீசன் வந்து இதுதான். எல்லாரும் ஆசை மட்டும் வச்சிருப்பாங்க, சில பேர் அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. ஆனால் 3வது ஸ்டேஜான கனவை நோக்கி யாரும் போகிறது கிடையாது. கனவுன்னா என்ன அப்படின்னாலும் அதற்கும் நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்னதுதான். உண்மையான கனவு அப்படிங்கிறது நம்ம உறக்கத்தில் வருவது கிடையாது. நம்மளை எது ஒன்று உறங்க விடாமல் வைக்குதோ. எனக்கு இன்னைக்கு நான் படித்து முடிக்கல அப்படின்னா எனக்கு தூக்கம் வராது, அதுதான் கனவு. உங்களுடைய கனவு, உங்களுடைய லட்சியம் உண்மையாக நான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நான் கொடுத்த டெஸ்ட் எழுதலை, இன்றைக்கி நம்ம டார்கெட்டை முடிக்கல அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாணவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த துறை மட்டுமில்லை எந்த துறையிலும் அச்சீவ் பண்ணலாம். இதில் டிஎன்பிசி அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு துறை தான், நீங்கள் நிச்சயமாக அச்சீவ் பண்ணிடலாம். நீங்கள் கண்டிப்பாக ஒரு லட்சியமுடைய மாணவராகவும் ஒரு கனவுடைய மாணவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த பேட்ச் உங்களுக்கு செட் ஆகும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த பேட்ச் வந்து கண்டிப்பாக செட் ஆகும். ஏன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடி தான் எழுத போகிறீங்க. நாங்கள் மேக்ஸிமம் ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா பிடிஎஃப் எக்ஸாமினேஷன் 2ல் ஒன்று வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எழுதிடலாம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சொல்கிற டைமுக்குள்ள தேர்வு எழுத பாருங்கள். ஓகேங்களா? மேக்ஸிமம் நாங்கள் நைட்டு டைமில் தான் கொடுப்போம். ஏன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால் வந்து நாங்கள் நைட் டைமில் தான் கொடுப்போம், 8 மணிக்கு மேலே. ஸோ நாங்கள் சொல்கிற டயத்துக்குள்ளே எழுதிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டே கரெக்டாக 24 மணி நேரத்துக்குள்ளே தேர்வை முடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கு மேலே தள்ளிப்படாதீங்க. ஏன்னா நமக்கு 32 நாள் தான் இருக்குது. கரெக்டாக பேட்ச் வந்து 8/5/2024 தொடங்கும் போது இதுக்கான ஷெடியூல் வந்து இப்போ நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்சில் எப்படி சார் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய வாட்ஸ்அப்பில் கீழே டெஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோக்கு கீழே இந்த ரைட் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா சின்னதாக இந்த மாதிரி ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும். அதில் வந்து நம்மளோட டெலிகிராம் பேட்சோட லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிடலாம். இதான் ஈஸியான மெத்தட். ஓகேங்களா? டெலிகிராமில் நீங்கள் டேரெக்டாக டெஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுறது ரொம்ப ஈஸியானது. ஓகேங்களா? நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப சொல்லிடுறேன், இது ரொம்ப ஈஸியானது. இதுதான் வந்து சேஃபான மெத்தடும் கூட. இது ஃபாஸ்ட்டாகவும் இது பண்ணிடலாம். அப்படி எனக்கு வந்து டெஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ண முடியலை சார் அப்படின்னா மட்டும் 8489530565 ஆர்ட்மி ஃப்ரீ பேட்ச் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் பண்ணணும். இது யாருக்கு சார் அப்படின்னா, இந்த டெஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ண முடியாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா, ஜாயின் பண்ண தெரியலை, இல்லை டெஸ்கிரிப்ஷனில் ஜாயின் ஆகலை. மேக்ஸிமம் டெஸ்கிரிப்ஷனில் ஜாயின் ஆயிரும். அதுதான் ரொம்ப ஈஸி. நீங்கள் கிளிக் பண்ணோன்னே பேட்சுக்குள்ளே வந்துடலாம். இது வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி அப்புறம் எங்கள் அட்மின் பார்த்து உங்களை வந்து ஜாயின் பண்ணி விடுறதுக்கு நீங்கள் அது மாதிரி பண்ணிடலாம். சப்போஸ் என்னால் அது மாதிரி பண்ண முடியலை அப்படின்னா மட்டும் 8489530565 இந்த வாட்ஸ்அப் நம்பரை கிளிக் பண்ணி ஆர்ட்மி ஃப்ரீ பேட்ச்னு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்ட்மி ஃப்ரீ பேட்ச்னு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களை வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ 2 மெத்தடுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிவிட்டேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டு இப்போ ஷெடியூல் மட்டும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஓகேங்களா? ஷெடியூல் பொறுத்த வரையும் உங்களுக்கு 8ஆம் தேதி ஒரே ஒரு இயல் மட்டும் டெஸ்ட்டு. இது ஏன்னா 8ஆம் தேதி ஃபஸ்ட்டு டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு இயல் மட்டும் டெஸ்ட் வச்சுருக்கோம். அடுத்தடுத்த நாள் 9ஆம் தேதி வந்து 6த்தோட ஃபஸ்ட்டு 3 இயல், அடுத்து வந்து 3 இயல், அடுத்து வந்து 6த்தோட அடுத்த 3rd இயர். ஓகேங்களா? இது மாதிரி வந்து ஒரு நாளைக்கு தமிழில் 3 இயல் தேர்வு நடைபெறும். மொத்தம் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து 100 மதிப்பெண்கள் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து எங்களுக்கும் கொஞ்சம் பெரிய ஒர்க்கு தான். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு 100 மதிப்பெண் எடுத்து இதற்கான ரேங்க் லிஸ்ட்டை வந்து நாங்கள் விடணும் அப்படிங்கிறது எங்களுக்கும் ஒரு பெரிய ஒர்க்கு தான். இதுக்கான ஆன்லைன் மெட்டீரியல் ஆல்ரெடி நம்ம பேட்சில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். யாராச்சும் புதுசாக ஜாயின் பண்ணாலும் நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம். அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதை மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எழுதிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக
வெறும் உங்களுக்கு எவ்வளோ நாளில் 22 நாளில் நீங்கள் முடிச்சு தூக்கி போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்து ஒரு 8 நாள் உங்களுக்கு வந்து 8 ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த தேர்வுலாம் நீங்கள் கண்டிப்பாக எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு சின்சியராக ஒரு லட்சியத்தோடு படித்து நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழில் 95+ அப்படிங்கிறத நீங்கள் எளிமையாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதான் ஷெடியூலுக்கான PDF நம்மளோட பேட்சில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மட்டும் 8489530565 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆட்மி ஃப்ரீ பேட்ச் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பாக ஆட் பண்ணிவிடுவாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது பண்ணுவோம். நாளையிலேருந்து உங்களுக்கு தேர்வு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கான பேட்ச் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கோம். திரும்ப சொல்லிட்டு டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அதில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நன்றி. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம்.